இப்போ விஜய் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம தனித்து நின்றால் இத்தனை சதவீத வாக்கு வாங்க முடியும். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா? அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதை விட திமுகவை அதிகாரத்திலிருந்து இறக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. அதனால தான் இப்போ அவர் என்ன முடிவு பண்ணாரு, சரி வேற வழி இல்லை, நம்ம வந்து அதிமுக கூட்டணிக்கு போவோம். ஏன்னா அதிமுக கூட்டணியோடு தாவேகா போனால் வெற்றி உறுதி, அதில் மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்வீப் அடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அப்படி போய் வந்து திமுகவை காலி பண்ணணுங்கிற ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து அது சரியாக இருக்கலாம், ஆனால் லாங் டேர்மாக அது வந்து தாவேகாவுக்கு சரிப்பட்டு வராது. பட் அதே நேரம் இந்த நிலைப்பாட்டினால் தாவேகாவை விமர்சிக்கிற தகுதி நாம் தமிழருக்கு வந்துருச்சா அப்படின்னா வரல. இவராவது பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக போகிறாரு, நீங்கள் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எந்த யோக்கியதையும் கிடையாது. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.